ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பள்ளி ஆலமரம் போல வளர்ந்து அருகு போல பெருகி இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வைக்கிற பேர்களே ரொம்ப அழகா இருந்தது. எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஸ்போர்ட்ஸுக்கு 2-3 கிளப் இருக்கும். பெரும்பாலும் ஒன்று ப்ளூ, ஒன்று ரெட்டு, ஒன்று எல்லோ, அப்படித்தான் பேர் வைப்பாங்க. இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? வஉசி குழுன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் கட்டபொம்மன், யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. கட்டபொம்மனிலிருந்து வஉசியிலிருந்து நேதாஜி வரை குழுக்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கிளப்பையும் திருவள்ளுவர் தமிழ் அமைப்பு, டாகூர் இங்கிலீஷ் கிளப், ராமானுஜன் மேத் கிளப், சிவி ராமன் சயின்ஸ் கிளப், ராஜராஜ சோழன் ஹிஸ்டரி கிளப், அப்படிதானே? இந்த 5 பேர்களையும் தேர்ந்தெடுத்ததற்காகவே இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ அழகா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் விட எனக்கு பெரும் மகிழ்ச்சி தந்த ஒரு விஷயம் இந்த மேடையிலே நடந்தது. வழக்கமாக வருகிறவர்களை வரவேற்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, அவங்க வந்திருக்காங்க வணக்கம், இவங்க வந்திருக்காங்க வணக்கம், அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் இங்கே வரவேற்புரை நல்கிய ஞானதீபன், டாக்டர் ஞானதீபன் அவர் பேசுகிற போது உண்மையிலேயே நான் கண்கலங்கி விட்டேன். ஒரு வரவேற்புரையை கேட்டு நான் கண்கலங்கியது வரலாற்றிலேயே இதுதான். சில பேருக்கு தாங்க அப்படி பேர் அமையும். ஞானதீபன், அந்த தம்பிக்கு அமைந்த பேர் அவ்வளவு பொருத்தமான ஒரு பேர். ஞானம் இருக்கிறத சந்தேகம் இல்லை, என்ன தம்பியை டாக்டரா இருக்காங்க. தீபன் பேர் வச்சிருக்காங்க. ஒரு தீபத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒளி தருவது மாத்திரம் அல்ல, ஒரு தீபம் பல்லாயிரக்கணக்கான தீபங்களை ஏற்ற முடியும். அப்படித்தான் அந்த தம்பியும் வருங்காலத்தில் இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். தம்பி பேசினதுல சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நாங்கள் பல பேருடைய பேச்சை கேட்குறோம் தானே. ஒவ்வொரு பேச்சுக்கும் அழுதுட்டு இருந்தால் நாங்கள் என்னைக்கு அப்புறம் அழுகையை தொலைச்சிட்டு பேசுறது, அப்படிலாம் நாங்கள் எமோஷ்னலாக ஆக மாட்டோம். சில பேர் நான் பேசுகிறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறீங்களே, இப்போ தானே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல், இப்போ தானே சரியாக வந்திருக்கீங்க, எமோஷனை குறைங்கன்னு. அவ்வளோலாம் எமோஷன் இருக்காது, இருக்கிற மாதிரி ஒரு பாவல், அவ்வளோதான். அவ்வளோலாம் எமோட் பண்ணிட்டா பேசவே முடியாது. அது எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி ஒரு பாவனை. ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே நான் கண் கலங்கினேன். ஏன்னா அந்த தம்பி ஒன்று சொன்னார், அவர் வயசில் சிறியவர் தான், ஆனால் சிறியவர்கள் கூட வாழ்த்தலாம். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், அதெல்லாம் நம்பாதீங்க. வாழ்த்துவதற்கு எந்த வயது இருந்தாலும் வாழ்த்த முடியும். ஒரு பட்டிமன்றம் என்றால் அதில் அசலும் இருக்கிறது, நகலும் இருக்கிறதுன்னு அவர் சொன்னார் பாருங்க. இது 1000ல் ஒரு வார்த்தை. அப்புறமா ஒன்று சொன்னார், நீங்களா என்னங்க கவனிச்சிங்களா இல்லையாங்க? அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அசல் வரும், அதுக்கு பிறகு பல நகல்கள் வரும். இந்த பல நகல்கள் வருகிற போது சில சமயம் அசலையே மறைக்கிற அளவுக்கு நகல் இருக்கும். இல்லைன்னா அந்த அசல் irrelevant ஆகி நகல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் 30 ஆண்டுகளாக அசல் மாத்திரமே கோலோச்சி வருகிற பட்டிமன்றத்தை சாலமன் பாப்பையா அவர்களினுடைய குழு அமைத்திருக்கிறதுன்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பல நாளா மனசுல இருந்தது, அதை நாமே சொல்ல முடியாது. இன்னொருவர் மிகச்சரியாக அதை சொல்லுகிற போது நமக்கு அது இமோஷனலா கனெக்ட். அந்த தம்பி பேசுறப்போ எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஐயாவும் ராஜா சாரும் நானுமா இருக்கிற எங்க பட்டிமன்றம் என்றென்றைக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை ஒரு பிரார்த்தனையாகவும் ஒரு வாழ்த்தாகவும் நான் எடுத்துக்கொண்டு அந்த தம்பிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனுடைய ஆசை என்னன்னா, நான் மாத்திரமே மேடையில் இருக்கணும்ன்றது கிடையாது. எங்க நடுவர் எங்களை அப்படி பழக்கவும் இல்லை. புது பேச்சாளர்கள் நிறைய வரணும். ஒரு பேச்சாளருக்கு என்ன விருப்பம் இருக்குன்னா, நிறைய பேர் வரணும்னு விரும்புறவங்க தான் நல்ல பேச்சாளர்கள். எங்க நடுவர் அப்படித்தான் எங்களெல்லாம் பழக்கப்படுத்திருக்கார். அவருக்கு மாத்திரம் கைத்தட்டல் கிடைக்கணும்னு அவர் ஒரு நாளும் நினைக்க மாட்டார். மொத்த பட்டிமன்றத்தில் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கைத்தட்டல் கிடைக்கணும்னு தான் அவர் நினைப்பார்.
ஆனா என்ன பிரச்சனைனா சில சமயம் சில பட்டிமன்றங்களை பார்க்கிற போது எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இப்ப பட்டிமன்றத்துல டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஒரு பட்டிமன்றத்துல பேசுற அம்மா வந்து நடுவரை பார்த்து போயா பொக்காங்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க மேடையில நீங்க கேட்கவே முடியாது. இந்த மேடையில கூட சொல்லக்கூடாத வார்த்தை. ஆனா இதெல்லாம் பேசுறாங்கன்றதுக்காக நான் சொல்றேன். சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. அப்ப எங்களுக்கே கவலையா இருக்கு. சில சமயம் நகல்களினுடைய வெளிச்சம் அசலின் வெளிச்சத்தை அழித்து விடுமோ என்று எங்க மனசுலயே ஒரு சின்ன கவலை வந்திருக்கிற இந்த நேரத்தில் அதை நான் அந்த தம்பிட்ட நான் ஒன்றும் ஷேர் பண்ணல. இப்பதான் நான் அவரை பார்க்கிறேன். மிகச்சரியாக அதை பற்றி பேசி என்னதான் இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை கேட்க மக்கள் என்றைக்கும் தயாரா இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்த அந்த தம்பியை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஒரு பாப்பா ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணிச்சு பாருங்க, பரிசெல்லாம் கொடுக்கறதுக்கு. நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க, நல்ல கைத்தட்டு. அதே மாதிரி எம்சி பண்றவங்களும் ரொம்ப நல்ல ஒரு பள்ளி நல்லா நடக்கிறதுன்றதுக்கு இதெல்லாம் சில அறிகுறிகள். ஆனா இங்க பரிசுகள் வழங்கியவரை அது ஆசிரியர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் மிகச்சரியாக வந்தார்கள். பரிசு வாங்கிய மாணவர்களும் முகத்தில் ஒரு புன்னகையோடு வந்து நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் பள்ளி சொல்லி கொடுத்தால்தான் வரும். இங்க வாசல்ல வர்ற போது சந்தன குங்குமம் பன்னீர் தெளித்த குழந்தைகள் கூட வெல்கம் டு அவர் ஸ்கூல்னு அன்பா சொல்லி வரவேற்று சொல்லி கொடுத்தது பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால ஒரு பள்ளி சிறப்பாக நடக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அறிகுறிகள். இப்ப என் கதைக்கு வரேன். திரும்ப நான் போய் கேட்டேன்னு சொல்லி ரொம்ப கேட்டேன்னு கடைசியில் ஒரு டான்ஸ்ல என்னை சேர்த்துட்டாங்க. உடனே நான் ஆடின ஆட்டம் இருக்கேன். வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட பச்சை கலர் பட்டு பாவாடை, அதுக்கான சட்டை, அப்புறம் சௌரி, அதுக்கப்புறமா ப்ளூ வளையல் தான் எனக்கு வேணும் எல்லாம் சொல்லி எங்கள் அம்மா பாவம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ப்ளூ வளையலுக்கு பதிலாக சிவப்பு வளையலை வாங்கிட்டாங்க. நான் ஒத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க? எங்கள் மிஸ் டான்ஸ்லேருந்து எடுத்துருவாங்க, திரும்ப போய் மாற்றிட்டு வாங்க. எங்கள் அம்மா பாவம் அந்த கடைக்கு போய் அப்போல்லாம் இப்போ அமேசான் மாதிரியா ரிட்டர்ன் பாலிசிலாம் இருக்கிறதுக்கு அப்போல்லாம் கடையில் மாற்ற மாட்டாங்க. அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி வீட்லேயும் காசெல்லாம் ரொம்ப கிடையாது. ஐயோ தயவு செஞ்சு ப்ளூ வளையல கொடுப்பான்னு கேட்டு வாங்கி அந்த முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாள் வந்தது. எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே. அது ஒரு அரசு பள்ளி. அது எங்கள் தெருவே வந்துருக்கு. எங்கள் அம்மா அப்பா வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நாய் எல்லாம் வந்துருச்சு ஸ்கூலுக்கு. அத்தனையும் வந்து உட்காந்துருக்கு. ஒவ்வொரு டான்ஸா முடிஞ்சு எல்லாரும் எங்க அம்மா கேட்கறாங்க, பாரதி எப்போ வருவா? இதோ அடுத்ததுல வரும், பாரதி எப்போ? கடைசி ஒவ்வொன்றா போகுது, நான் வரவே இல்லை. கடைசி ப்ரோக்ராம் ராமாயணம், இதுல வந்துருவான்னு எங்க அம்மா சொன்னாங்க. ராமர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, அப்புறம் விஸ்வாமித்திரர் அவரை கூட்டிட்டு போனாரு, அப்புறம் கல்யாணம் ஆச்சு, காட்டுக்கு போனாரு, ராவணனையும் ஜெயிச்சுட்டாரு. அது மட்டும் நான் வரல. இப்ப பட்டாபிஷேகமே வந்துருச்சு. அப்பதான் நான் வந்தேன். ராமரும் சீதையும் உட்காந்து பட்டாபிஷேகம் நடக்கிற போது முக்கியமான ரோல் எனக்கு தான். பக்கத்துல யாரு விசிறி வீசினது? இந்த விசிறி வீசறதுக்கு தான் ப்ளூ வளையல் தான் வேணும், ரெட் வளையல். ஆனா அந்த பருவத்துல இருந்த மகிழ்ச்சி என்னன்னா, எனக்கு முக்கியமான ரோல் ஏன் கொடுக்கலன்னு கேட்க தெரியாது குழந்தைகளுக்கு. நான் அதுல இருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சியே பிள்ளைகளுக்கு போதுமாங்க. டீச்சர் கூப்பிட்டு பிளாக் போர்டை தொடர்ந்து சொன்னா கூட பரம சந்தோஷமா இருக்கும். எங்க டீச்சர்லாம், இப்ப இருக்கிற டீச்சர்லாம் அதெல்லாம் பார்த்து சொல்லி பண்ணிடாதீங்க. எங்க டீச்சர்லாம் என்னை கூப்பிட்டு போய் மரத்துல இருந்து ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க, பொட்டு சந்தோஷமா வேகமா போய் குச்சியை உடைச்சிட்டு வரும். அப்புறம் தான் தெரியும் என்னை அடிக்கிறதுக்காக தான் அதை உடைச்சிட்டு வரும். நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க, கனவு கூட காணக்கூடாது. ஒரு டீச்சர் கையை வசதிச்சு பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க. அதனால நான் சொன்னேன், ஆசிரியர்களா இருப்பது இந்த சூழலில் ரொம்ப கஷ்டம். இந்த ஆசிரியர்களுக்கு அதுவும் சென்டம் வாங்க வச்சிருக்கீங்க. பயாலஜில ஒரு மிஸ் சென்டம் வாங்க வச்சிருக்கு. எப்படித்தான் செய்யறீங்களோ? எக்கனாமிக்ஸ்ல சென்டம் வாங்க வச்சிருக்கு. அடுத்த முறை ஆண்டு விழா நடக்கிற போது தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் கூட சென்டம் வாங்க வச்சிருவாங்க. அல்ல, இந்த பள்ளி ஆசிரியர்களை ஏன் ஊக்குவிக்கிறது என்றால், ஆசிரியர்களை ஊக்குவிக்கிற போதுதான் பிள்ளைகள் ஊக்கம் பெறுகிறார்கள். அதை செய்கிற இந்த பள்ளிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுடைய தாளாளர் பேசுற போது சொன்னாரு, ரெண்டு விஷயம் நான் இங்க கவனிச்ச விஷயத்துல தான் நான் இப்ப பேசிக்கிட்டே வரேன்.
2 விஷயம் சொன்னாரு. ஒன்று, சில வீடுகளில் ஃபீஸ் கட்ட முடியாது, கஷ்டம் இருக்கும். இன்னும் கொரோனா சமயத்துல நிறைய பார்த்துருப்பாங்க. அவங்க கட்ட முடியாதுன்னாக்க கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு +2 மட்டும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பரீட்சை எழுத வைப்போமே தவிர பள்ளியிலிருந்து நிறுத்த மாட்டோம் என்று சொன்னார். மகாகவி பாரதியினுடைய கவிதை ஒன்று நினைவுக்கு வந்த, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டு, பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதி. அப்போ அதுக்குன்னு எல்லா பெற்றோரும் ஃபீஸ் கட்டாமல் இருந்துடாதீங்க, பள்ளியை நடத்த முடியாது. உண்மையிலேயே ஒரு வீட்டில் பிரச்சனைனாலும் அந்த பிள்ளையை விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு நிர்வாகம், ஒரு பள்ளி தாளாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. அந்த பிள்ளைகளை அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு கூட படிக்க வைக்க நாங்கள் உதவுகிறோம் என்று அவர் சொன்னார். அது ஒரு நல்ல முயற்சி, அதை பாராட்டுகிறேன். 2வது ஒன்று கவனிச்சேன், அவங்க ஜெயஸ்ரீ மேடமும் இருக்காங்க, இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன். நிறைய பள்ளிக்கு நான் போயிருக்கேன். என் வாழ்க்கையிலே முதன்முறையாக ஒரு பள்ளியினுடைய வாசலில் மது அருந்து விட்டு வருகிறவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்ச ஒரே பள்ளி இருக்காது. அந்த போர்டை ஏன் வச்சாங்கல்ல எனக்கு தெரியாது, நான் இந்த பகுதியில் வசிக்கிற இல்லை. ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும் தானே, இப்படிதானேங்க? பெற்றோர்களாக இருக்கிற நமக்கெல்லாம் குடல் நடுங்க நாம் எதற்கு பிரார்த்திக்கிறோம்? கொஞ்சம் சீரியஸாக பேசிடலாம். நான் இவ்வளோ நேரம் தமாஷா ஜாலியாக பேசிட்டோம். குடல் நடுங்க எதற்கு பிரார்த்திக்கிறோம்? ஒரு தலைமுறையில் நமக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருப்பாங்க? என்னுடைய பிள்ளைகள் இப்போ காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற வயசுல இருக்காங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைலாம் குட்டி குட்டி பிள்ளையா இருந்த போது சில சமயம் தான் நான் ஸ்கூலுக்கு போய் அவங்களை கூட்டிகிட்டு வர முடியும். ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஸ்கூல் வாசலில் நிற்கிற போது பிள்ளைங்க ஓடி வரும். அது வாசலில் நிற்கிற பெற்றோர்களுக்கு, அதை அம்மாக்களுக்கு பெரும்பாலும், அப்பாக்கள் நிறைய வர முடியாது, அம்மாக்கள் நிறைய வருவாங்க, இல்லை தாத்தா பாட்டி வருவாங்க. அவங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது. காலையில் நல்ல 2 சடை போட்டு ரிப்பனை வச்சு, இல்லாட்டக்கா அந்த பிள்ளைக்கு நல்ல தலையை சீவி ஷர்ட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்பீங்க. திரும்பி வரப்போது அழுக்கு பண்டாரமாக வருவோம். பெரும்பாலும் டிஃபன் பாக்ஸை தொலைச்சிருப்பான். அப்படி தானே? வாட்டர் பாட்டிலை தொலைக்காத பிள்ளை சரித்திரத்திலே கிடையாது. பென்சில் பேனா எல்லாம் அங்கங்கே போட்டுட்டு வருவான். சிலதெல்லாம் புக்கை பையே வச்சுட்டு வெளில ஓடி வந்துடும். ஆனால் வெளியில் ஓடி வர பிள்ளையை பார்ப்பது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாள் நான் போய் நிற்கிறேன் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக. இன்னும் ஸ்கூல் பெல் அடிக்கலை, நிறைய அம்மாக்கள் நிற்கிறாங்க. அந்த அம்மாக்களை தினம் வர அம்மாக்கள், நான் எப்போவும் போகிற அம்மா. இந்த அம்மாக்கள்லாம் பேசிக்குது, எல்லாம் ஒரே கிளாஸ் பிள்ளையோட அம்மா. ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை கேட்குது, சாப்டர் 7ல் 5Cக்கு என்னப்பா ஆன்சர்னு. எனக்கு பகீர்னுது. 5Cக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியாது. அது இல்லை, சாப்டர் 7 எதுன்னு எனக்கு தெரியாது. சில அம்மாக்கள் பிள்ளைகளோடு சேர்ந்தே படிக்கிறாங்க. இப்போ அவங்க +2 படிக்கிறப்போ அப்படி படிச்சுருந்தா அவங்க ஸ்டேட் ரேங்கே வந்திருப்பாங்க. அப்பெல்லாம் படிக்கிறப்ப பிள்ளை படிக்கிறப்ப சேர்ந்து படிக்குது. ஒரு நாள் எங்கள் அலுவலகத்தில் ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பினா, இன்னைக்கு தான் +2ல் என் பொண்ணுக்கு கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ், அவளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோன்னு இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டில் ஒரே சத்தம், என்னடா ரமேஷ் இப்படி பண்ணிட்டியேடா, இவன் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டியேடா, நான் எதிர்பார்க்கவே இல்லையடா, என்னடா மார்க் இப்படி கத்துது ஒரு அம்மா. நான் கூட நினைச்சேன் +2ல் கம்மியாக வாங்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா தெரிஞ்சது ரமேஷ் LKGயில் தான் படிக்கிறான். பக்கத்து சீட்டில் இருக்கிற சுரேஷோட 1 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான். அதுக்கு அந்த மார்க். இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம். இப்போ பையன் மார்க் வாங்குறான், பொண்ணு மார்க் வாங்குறா, என்ன சந்தோஷம், போனஸ் மாதிரி இருக்கு. நல்ல மார்க் வாங்கினா நமக்கு குலை நடுங்க நாம் பிரார்த்தனை செய்வது நல்ல மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்டா வரணும், ஸ்கூல் பியூப்பிள் லீடரா செலக்ட் ஆகணும். அதெல்லாம் கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம என் பிள்ளை பொழைச்சிக்கணுமேடா சாமின்ற ஒரு பிரார்த்தனை தான் இன்றைக்கு பெற்றோர்களிடம் இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் வெளியில இருக்கிற போர்டு. நல்லா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. படிக்கலையா, நீ படிக்கலன்னா கூட பரவாயில்லடா சாமி, கெட்ட வழிக்கு நீ போகாம இருந்தா எனக்கு அதுவே புண்ணியண்டான்ற லெவலுக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு வந்து விட்டீர்களா இல்லை? அப்போ சமீபத்தில் நான் இப்போ பெரும்பாலும் இந்த
சினிமாவை பற்றிலாம் பேசுறது இல்லைங்க. ஏன்னா இப்போ என்ன பேசினாலும் இந்த மாதிரி கேமரா பிடிச்சிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. உடனேயே ஒரு தம்ப்நெயில் போட்டு அவர் போட்டுறாங்க. நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், இந்த தம்பி அப்படி செய்ய மாட்டார், நல்ல தம்பி அவர். ஆனால் ஒரு தம்ப்நெயில் போட்டு எவனோ நம்ம பேச வச்சு வாழறான், நாம தான் வாழ முடியல. ஒரு தம்ப்நெயில் போட்டோன்னே கீழே 50 பேர் நம்மளை திட்டுறான். அதனால நான் பெரும்பாலும் அதெல்லாம் பேசுறது இல்லை. ஆனால் சில சமயம் ஒரு படம் வந்திருக்கு, நான் பேரே சொல்லலை, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படிலாம் கெட்டு போக முடியும்னு ஒரு படம் வந்து ஒத்துருமே பார்க்கலையா டீச்சர் கூட. என்னங்க கும்மிடி பூண்டிக்காரங்க இவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஒரு படைப்பாளிக்கு. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குல்ல, அப்படி நீ அந்த பிள்ளை அப்படி போனா நீ ஒத்துப்பியா? நீ பெற்றோர்களா இருந்து அதை பாருங்க. அப்பா அம்மா ஒன்று சொல்ற போது நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன், நீ ரொம்ப சொன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்ற வசனம் ஒரு படத்துல வந்ததுன்னா அந்த வசனத்தை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீடுகளில் சொல்லுவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? அதனால இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண நான் வரல. இந்த உலகத்திலேயே ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்றது, இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்கறது. அட்வைஸ் இல்லை, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை பள்ளி நடத்துகிற வேலை, அதைத்தான் தாளாளர் ஐயா பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு ஒரு போன் வந்துடப்படாத, தூங்குவீங்க நீங்க. பஸ் இருக்கா ஸ்கூல்ல, கடைசி பஸ்ல கடைசி பிள்ளை இறங்கி வீட்டுக்கு போனாதான் அவ சாப்பிடுவார். போன பிறகு 2 மணி நேரம் சாப்பிட மாட்டாராம். அது மட்டும் தேன்மொழி மேடம் சாப்பிடாம இருக்கணும். கடைசி பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வைங்க. வழக்கமா 4 மணிக்கு போகுன்னு வைங்களேன், 4:30 ஏதோ 4:35 ஆச்சு பிள்ளை போல. அவருக்கு எவ்வளவு பிபி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பக்கத்திலே அதுக்கு தான் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. பள்ளி நடத்துவது எளிதல்ல, பொறுப்பு, அவ்வளவு பொறுப்பு. சுற்றி விஷ வித்துக்கள் இருக்கின்றன, அதிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும். காவலர்களும் அதற்குத்தான் பாடுபடுகிறார்கள், பள்ளி நிர்வாகங்களும் அதற்குத்தான் பாடுபடுகின்றன. இதை விட கஷ்டமான வேலை இருக்கா? ஸ்கூல் நடத்துறதை விட இருக்கு. என்ன வேலைன்னா டீச்சரா இருக்கு, அந்த வேலை ரொம்ப கஷ்டம். ஆசிரியரா இருப்பதில் இருக்கிற கஷ்டத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். They have got all the responsibilities but no authority. நான் ஒரு பள்ளிக்கு போயிருந்த போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் மேல ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. நான் பேசின மேடையில எல்லாரும் உட்காந்து என்கொயரி. என்ன என்கொயரினா, காலையில் அந்த பிள்ளை ஆசிரியர் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினார், லெட்டர் எழுதி வச்சுட்டான். நல்ல வேலை ஒன்றும் செய்யலை, ஆனால் லெட்டர் எழுதி வச்சுட்டான். உடனே டீச்சரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா யோசிச்சு பார்க்குது, நான் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தல. கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன சொல்லி கொடுக்கும்? ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இவ்வளோதானே சொல்லி கொடுக்கும். அது மாதிரி நான் ஒன்றுமே சொல்லலைங்குது. எல்லாரும் டீச்சர் என்கொயரி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பையனையே கூப்பிட்டு, உனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி ஆசிரியர் என்ன சொன்னார்? அந்த பையன் சொல்ற, ஓயாம படின்றாங்க. படின்னு சொன்னாலே மன உளைச்சல் வந்துருச்சுன்னா ஆசிரியர் வேற என்னதான் செய்வாங்க? அதனால பள்ளியை நடத்துவதோட கஷ்டமான வேலை ஆசிரியர் வேலை. ஆசிரியர்களா இருப்பதை விட கஷ்டமான வேலை என்ன? மாணவர்களா மாணவிகளா இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, பேரண்ட்ஸ் எந்நேரம் கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. செய்றீங்களா இல்லையா? ஒரு பிள்ளை 80 மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு பிசிக்ஸ்ல. அம்மா எனக்கு 80 மார்க் வந்துடும். நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? கண்ணு, பிசிக்ஸ்ல 80 வாங்குறதே ரொம்ப கஷ்டம்டா, ஐன்ஸ்டீன் கூட 10 மார்க் தான்டா வாங்கினாங்க, அப்படியே சொல்லுவீங்க. பாக்கி 20 மார்க் எங்க போச்சு? கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க்? ஐஸ்வர்யா தான். அவ எவ்வளவு மார்க்? 99 மார்க். அவ பிள்ளை, நீ பிள்ளையா? கேக்குறீங்களா இல்லையா? எந்த நம்பிக்கையில பிள்ளைங்களை பார்த்து அவனை மாதிரி இல்ல இவனை மாதிரி இல்லைன்னு நாம கேட்கிறோம் தெரியுமா? பக்கத்து வீட்டு சுரேஷ் மாதிரி ஏன்டா நீ மார்க் வாங்கலன்னு ஒரு அப்பா கேட்கிறாருன்னா என்ன நம்பிக்கையில கேட்கிறாரு? பையன் பதிலுக்கு சுரேஷோட அப்பா சம்பளம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மாட்டான்ற ஒரே நம்பிக்கையில தான். பிள்ளைகளுக்கு ஏன் கஷ்டம்? they are constantly compared. அப்புறம் நாமெல்லாம் பிள்ளைகளா இருக்கிற போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது. அந்த தூர்தர்ஷன்ல ஒன்று சுற்றி வரும்ல, அது கூட 10 மணிக்கு முடிஞ்சிடும்.
நம்ம பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாருங்க. அப்பா அம்மா 2 பேரும் சொல்லுவாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் கொன்றுவேன், ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தால் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் செய்வதை பார்த்தும் தான் செய்யாமல் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து படித்து முன்னேற வேண்டும் என்றால் அவங்க ஞானிகளா இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியம். அதனால பள்ளி நடத்துவது கஷ்டம், ஆசிரியராக இருப்பது கஷ்டம், அதை விட கஷ்டம் மாணவர்களா இருப்பது. இது எல்லாத்தையும் விட ஒன்று கஷ்டமா இருக்கு. என்னது அது? பெற்றோர்களா இருப்பது. அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய கஷ்டம். நல்ல பெற்றோர்கள் யார் அப்படின்னு எல்லாருமே நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் பையன் ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான், குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு. நீ ஏன்டா இதை படிக்கிற? எங்க அப்பா என்னை சரியா வளர்க்குறாரான்னு செக் பண்றேன்னு. 23 வயசு பொம்பளை பிள்ளைக்கு அவள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்பா போய் மாப்பிள்ளையை முடிவு செய்து கொண்டு வந்தால் பதில் பேசாமல் அந்த பெண் திருமணம் செய்து கொண்டது நம்முடைய தலைமுறை. இன்னைக்கு 5 வயசு பிள்ளைங்க அந்த பிள்ளையை கேட்காம போய் நீங்க ட்ரெஸ் வாங்கிடுவீங்க. நீங்க உன்னை யார் வாங்க சொன்னா ஐ டோன்ட் லைக் திஸ். குழந்தைகள் எதிர்த்து கேள்வி கேட்பதை மகிழ்ச்சியோடு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமுறையில் நாம் இப்போது இருக்கிறோம். பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் உங்களுக்கு, பிள்ளைங்க கேள்வி கேட்கறதை என்கரேஜ் பண்ணு. ஆசிரியர் ஒருவர் வகுப்பில் எழுந்து கேள்வி கேட்கிற பிள்ளைய பார்த்து உட்காரு உட்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு உனக்கு மட்டும் புரியலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அந்த மாணவன் அல்லது மாணவி கேட்ட கேள்விக்கு ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை என்றார். ஆனா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன் நீ ஒன்று கேட்குற நல்ல கேள்வி எனக்கு தெரியல, நானும் போய் ChatGPTல பார்த்துட்டு வரேன், நீயும் பார்த்துட்டு வா, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படித்தான் நாளைய வகுப்பறைகள் இருக்கும் நண்பர்கள். அதற்கு நம்முடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தயாராக வேண்டும். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த பிள்ளைகள் பரிசு வாங்குகிற போது நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக பார்த்தீங்க. உங்கள் பிள்ளை 8ஆம் கிளாஸில் 7ஆம் கிளாஸில் 6ஆம் கிளாஸில் இருந்தால் நாளைக்கு அந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை இந்த பள்ளி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் உறுதியும் இந்த மேடையிலே எனக்கு ஏற்பட்டது. அப்போ பிள்ளைகளுக்கு எதைத்தான் கொடுக்க வேண்டும் அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் 3 பேரும் ஒரு முக்கோணத்தினுடைய 3 புள்ளிகள். அதுக்கு நடுவில் தான் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. சமூகத்திலே இருக்கிற பல தவறான விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு போகாமல் பாதுகாக்கிற தங்க முக்கோணமாக இந்த முக்கோணம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை அதுக்குள்ள வச்சுதான் நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. +2 படிக்கிற ஒரு மாணவிக்கு Facebookல 120 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்ம அச்சப்படாமல் வேற என்ன செய்ய முடியும்? நம்மால தெரிந்த நண்பர்கள் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் கூட இருப்பாங்க. நம்முடைய காலங்களில் நம்ம நண்பர்கள் அத்தனை பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியாம அப்பா அம்மா இருக்க வேண்டி இருக்கேன். இவ்வளவு அச்சங்களுக்கு நடுவில் பிள்ளைகளை வளர்க்கிற போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லித்தர வேண்டும்? ஒன்னே ஒண்ணுதான், அது என் லைஃப்ல நடந்தது. அதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நான் +2 படிக்கிறேன், எழுத வேண்டிய அந்த வருஷம் இதே மாதிரி பிப்ரவரி மாதம், ஜனவரி மாதம், அப்போ எங்கள் அம்மா ஓயாம படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ படி படி சொன்னாலே எரிச்சல் வரும். அதனால நான் படிக்கிறதே நிறுத்திட்டேன், படிக்க மாட்டேன். படி சொல்றியா? படிக்க மாட்டேன். என்ன சொல்லிட்டே இருக்கீங்களா? நான் படிக்க மாட்டேன். நான் ஒரு நாள் வீட்டில் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் ஸ்கூலுக்கு போய் குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன். குரூப் ஸ்டடி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். விளங்காமல் போகணும்னு முடிவு பண்ணிட்டா குரூப் ஸ்டடி தான் பண்ணணும். யாரும் படிக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டு, எங்கள் ஸ்கூல் இந்த மாதிரி பெரிய கிரவுண்டு இருக்குது, வாசல்ல அங்கே வாசல் இருக்குது, நாங்கள்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வர்றதை நான் பார்த்தேன். நல்ல வெயில், அப்போ ஜனவரியிலே பயங்கர வெயில் வந்துருச்சு. கையில் கொடை வச்சுருக்காங்க, ஆனால் கொடையை விரிக்கலை. கையில் ஒரு பேக் வச்சு நடந்து வராங்க. இவங்க எதுக்காக வராங்க? இங்கே என்னை படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அம்மா நடந்து வந்தாங்க. ஏய் படிக்க வரேன்னு சொல்லிட்டு என்னம்மா சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்டியே, நீ சாப்பிட்டுட்டு படிமான்னு சொல்லி டிஃபன் பாக்ஸை என்கிட்ட கொடுத்தாங்க.
கொடுத்துட்டு 2 அடி வச்சு திரும்பி போனாங்க. திரும்ப வந்தாங்க. நீ வர்ற போது வெயிலா இருந்தா கொடையை விரிச்சிட்டு வாமான்னு கொடையை என்கிட்ட கொடுத்துட்டு நடந்து போயிட்டாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த கொடையை அவங்க விரிச்சிக்கல, வெயில தான் நடந்து வந்தாங்க. அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆனால் படிக்க போறேன்னு சொன்ன பிள்ளை சாப்பிடாம வயிறு வாடக்கூடாது, வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு 2த்தையும் தூக்கி அந்த வெயிலில் அவங்க நடந்து வந்தாங்கல்ல, அதுதான் அம்மாவின் மனசு, அதுதான் அப்பாவின் மனசு. அம்மாக்களாவது வாயை திறந்து சொல்லிட்டே இருப்பாங்க, உன்னை பெற்று வளர்க்க நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க, நீ என்ன கஷ்டப்பட்ட, உள்ள ஒரு ஏசி இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, நான் தான் 9 மாதம் கஷ்டப்பட்டேன். அம்மாக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்றேன்னு தெரியுமா, எவ்வளோ கோயிலுக்கு போனேன்னு தெரியுமா, உனக்கு உடம்பு சரியில்லை அப்போ நான். அதை கூட சொல்ல தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆளின் பேர் தான் அப்பா. அவருக்கு அதை கூட வாயால சொல்ல தெரியாது. அந்த பிள்ளைய போய் என்ஜினியரிங் காலேஜ்லையோ மெடிக்கல்லையோ இல்லை வேற ஏதாவது கல்லூரிலையோ சேர்த்து ஹாஸ்டலில் விட்டுட்டு ஒழுங்கா இரு அப்படின்னு கடுமையாக சொல்லிட்டு திரும்பி வந்துடுவாரு. ஆனால் அன்றைக்கு இரவு அவருடைய தலையணை கண்ணீரால் நனையாமலா இருக்கும். அதுதான் அப்பா. எங்கள் அம்மா என்கிட்ட அதை கொடுத்து திரும்பி போகிறாங்க. அவ்வளோ தூரம் நடந்து போகிறத நான் பார்த்துட்டே இருக்கேன். என் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் வந்தது, இந்த அம்மாவுக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி வந்தது. என்ன வேணா செய்யலாம், பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கலாம், வைர மோதிரம் வாங்கி கொடுக்கலாம், நல்ல வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், அப்போ இந்த காலம் அது இந்த ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிருப்பேன். இதெல்லாம் அம்மாவுக்கு செஞ்சுட்டா போகிறோமா? ஒன்றே ஒன்று செய்யணும்னு நினச்சேன். நான் ஸ்கூலை விட்டு நான் வெளியில் போகிற நாளில் ஏதாவது ஒரு டீச்சர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை விட எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் ஆசிரியர்களுக்கோ மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்க முடியாது. எனவே உங்கள் குழந்தைகளுக்கு, இந்திய பெற்றோர்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்காக மாத்திரமே வாழ்கிறவர்கள். ப்ராவிடென்ட் ஃபண்டில் பென்ஷன்லாம் இருக்குல்ல, அல்ல வெளிநாட்டுக்காரங்க பென்ஷன் பணத்தை எதுக்கு செலவழிப்பாங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு, அவங்க ஊர் ஊராக போகிறதுக்கு. இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் தன்னுடைய பென்ஷன் பணத்தை கூட தன்னுடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்காக செலவழிக்கக்கூடியவர்கள் இந்திய பெற்றோர்கள். நம்ம வாழ்க்கையில் வேற என்னங்க இருக்குது? நமக்கு பிள்ளை நல்லா இருந்து நமக்கு கொடுக்கணும்ன்றது கூட இல்லை, அவன் நல்லா இருக்கான், அந்த பொண்ணு நல்லா இருக்கான்ற வார்த்தை காதிலே விழுந்தாலே மகிழ்கிறவர்கள் தான் இந்திய பெற்றோர்கள். எனவே உங்கள் குழந்தைகளை நீங்கள் தோழமையோடு அணுகுங்கள். தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று தமிழ் மொழி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த பிள்ளைகளை உங்களோடு சரிசமமாக நடத்துங்கள். அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அட்வைஸ் பண்ணாதீங்க, நீங்கள் அப்படி வாழ்ந்து காட்டுங்கள். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களும் சரி, மாணவர்கள், இங்கே இருக்கிற பெற்றோர்களும் சரி, பள்ளி நிர்வாகம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ஒரு ஸ்லோகன் மாதிரி, செல்லை விடு புத்தகத்தை எடு என்கின்ற ஒரு வாசகத்தை உங்கள் வீட்டில் சொல்லி பழகுங்க. எட்ரா 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 புக்கை எட்ரானா கட்டாயம் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருந்தால்தான் உங்கள் குழந்தைகளும் படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்வார்கள். என்னன்னா அம்மாட்ட மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நீங்க உங்க அம்மாட்ட மரியாதையா பேசினா அவன் அவனோட அம்மாட்ட மரியாதையா தான் பேசும். ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களினுடைய தட்டுல எந்த சாப்பாடும் வேஸ்ட் ஆகலைனாக்க அவன் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குழந்தைகள் தன்னுடைய அம்மாவை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மனைவிகளை மதித்தால் தான் உங்கள் பிள்ளைகள் அவங்க அம்மாக்களை மதிப்பார்கள். அதையே தான் இங்க இருக்கிற பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன். உங்கள் கணவர்களை நீங்கள் மரியாதையாக பேசினால்தான் உங்கள் பிள்ளைகள் தங்களுடைய அப்பாக்களை மரியாதையாக பேசுவார்கள். ஆனால் இந்த சமூகம் மது இல்லாத, போதை இல்லாத சமூகமாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தயவு செய்து பள்ளி நிர்வாகத்தையும் ஆசிரியர்களையும் நம்புங்கள். பெற்றோர்கள் நம்புங்கள். என் பிள்ளைய அடிச்சுட்டான்னு ஒரு பட்டாளமே கிளம்பி ஸ்கூலுக்கு வருது. உடனே அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, அவன் படிச்சா எனக்கு என்ன, படிக்காட்ட எனக்கு என்னன்னு டீச்சர்கள் நினைக்க ஆரம்பித்தால் பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? எனவே நான் சொன்னது போல பள்ளி நிர்வாகம், பெற்றோர், ஆசிரியர் 3 பேரும் இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம். அரசாங்கம் அதற்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தருணம் இது. நம்முடைய பிள்ளைகள் நல்லா வருவாங்க, பொறுப்பு தெரிந்தவர்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை இந்த நல்ல பள்ளியின் கையில் கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு 26வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பள்ளி ஆலமரம் போல வளர்ந்து அருகு போல பெருகி
இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மாரிமுத்து போன்றவர்கள், மேடம் காவல்துறையில் இருக்கிற மேடம் போன்றவர்கள், டாக்டர் மோகன் இந்த பள்ளியில் பரிசு வாங்குகிற மாணவர்களுக்கு அவங்க அப்பா பேரில் பரிசு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. அப்படி சுற்றி இருக்கிறவர்களினுடைய பேராதரவோடு நடக்கிற இந்த பள்ளி இன்னும் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த பிரார்த்தனை நிச்சயம் பலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? பள்ளியினுடைய பேரே அப்படிப்பட்ட பேர். கலைமகளினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிற இந்த பள்ளி கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து ஓங்கட்டும், இங்கே படிக்கிற மாணவ செல்வங்களினுடைய வாழ்க்கை மலரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.